வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடைனா நிறைய பருப்பு சேர்ப்பாங்க, அப்புறம் திக்காக ஊற்றுவாங்க, மொத்தமாக ஊற்றுவாங்க. இந்த அடை ரெசிபி வந்து ஒரே ஒரு பருப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்ல மொறு மொறுன்னு செய்கிற அடை. நீங்கள் இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அடையும் செய்யுங்க, இந்த மாதிரி அடையும் செய்யுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எல்லோரும் ரொம்ப விரும்புவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இது எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளர் வந்து 200 கிராம். நான் இதில் 2 டம்ளர் எடுக்க போகிறேன். ரெண்டாவது டம்ளர். இப்போது துவரம் பருப்பு எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் தான் எடுக்கணும். நான் இதில் 2 கிளாஸ் போட்டேன். அதாவது 400 கிராம் அரிசிக்கு 50 கிராம் துவரம் பருப்பு தான் எடுக்கணும். ஸோ வந்து 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு. அரிசியும் பருப்பும் இந்த ரேஷியோவில் அரைச்சோம்னா நல்ல கிறிஸ்பாக டேஸ்ட்டாக வரும். ஸோ வந்து நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தால் 1/4 கிளாஸ் பருப்பு. சப்போஸ் 4 கிளாஸ் எடுத்திங்கன்னா அரை கிளாஸ் பருப்பு போடணும், துவரம் பருப்பு. இப்போது இதை தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசியும் பருப்பும் 3 மணி நேரம் ஊறிடுச்சு, ஊற வச்சுட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போது இதை அரைக்க போகிறோம். இதோட என்னென்ன சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த அரிசி பருப்போட என்ன சேர்க்கணுன்னா சோம்பு. நான் 2 கிளாஸ் போட்டிருக்கிறதுனால 2 ஸ்பூன் சோம்பு போட போகிறேன். மிளகா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கிளாஸுக்கு நான் 3 மிளகான்னு 6 எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் பட்டை, கிராம்பு. பட்டை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெலிசாக சின்னதாக இருக்குது, அதனால் நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 பீஸ் எடுத்துக்கலாம். 4 கிராம்பு, பட்டை ஒரு 4 துண்டு சின்னதாக இருக்கனால எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட இஷ்டம்தான். எங்களுக்கு பட்டை கிராம்பு வாசனை பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைச்சிட்டு அப்புறம் கூட உப்பு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, குறைன்னு அரைக்கணும். ஒரு நெருப்போடு இருக்கணும். இப்போது நான் மிச்சம் இருக்கிற அரிசியும் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் வெங்காயம், கருவேப்பிலை போடணும். நிறைய கருவேப்பிலை போடுங்க, ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா பெசரி விட்டு போடுங்க. வெங்காயம் வந்து நம்ம இஷ்டம்தான், நிறைய போட்டால் நல்லா இருக்கும். நான் 2 கிளாஸ்க்கு பெரிய வெங்காயமாக நல்லா பெருசாக 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாவை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல மொறுன்னு கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அதாவது வந்து நம்ம தோசை பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஊற்றலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா காய்ச்சலாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற்றலாம். அடையை வந்து தேய்க்கக்கூடாது. இந்த அடையை வந்து கிறிஸ்பி அடையை வந்து நம்ம தூக்கி தான் ஊற்றணும். நல்லா மாவு வந்து தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் தூக்கி ஊற்ற முடியும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து அடைக்கு எப்பவும் தாராளமாக ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம்.
அடுப்பு வந்து ரொம்ப தூக்கி இருந்துச்சுன்னா டக்குன்னு வெந்துடும், மொறுவலை ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொறுமையாக தான் வேகணும் அடை. நல்ல மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்கள் வந்து அடுப்பை தூக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கிறிஸ்பி அடை. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் அடை வந்து கிறிஸ்பி இல்லாத அடையும் செய்யுங்க, கிறிஸ்பி அடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.